ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவருடைய பணத்தையோ நிலத்தையோ ஆஸ்தி செல்வத்தையோ பேரையோ புகழையோ பதவியையோ மனிதர்களையோ அநியாயமாய் அபகரிக்க கூடாது. நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், மற்றவர்கள் எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன என்று சுயநலவாதிகளாய் இருக்கக்கூடாது. பொய் பேசி நயவஞ்சகமாய் பேசி மக்களை நம்ப வைத்து அநியாயமாய் சம்பாதிக்க கூடாது. அப்படி சம்பாதிக்கும் சம்பாத்தியம் எதுவும் நமக்கு நிலைப்பதில்லை. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும். யார் உண்மையாக இருக்கிறார்கள்? எல்லாரும் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன் என்று துணிகரமாய் அநியாயம் செய்யக்கூடாது. கர்த்தர் கணக்கு கேட்பார். பிறரை ஏமாற்றி சம்பாதித்த எதுவும் உங்களிடம் தங்காது, அது வந்த வழியே போய்விடும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. இங்கே ஆகாப்பின் அரண்மனைக்கு அருகே நாபோத்தின் திராட்சை தோட்டம் ஒன்று இருக்கிறது. இது ஆகாப் கண்ணை உறுத்துகிறது. இதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள நாபோத்திடம் பேசுகிறார். நாபோத்தோ, இது என் பிதாக்களின் சுதந்திரம், நீர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்று விரக்தியோடு மன உளைச்சலோடு ஆகாப் இருக்கிறார். இதை பார்த்த ஆகாப்பின் மனைவி யேசபேல், இந்த தோட்டம் நாளை உமக்கு சொந்தமாகும், இப்பொழுது நிம்மதியாக தூங்கும் என்று சொல்லிவிட்டு அவள் ஒரு சதி திட்டம் போடுகிறார். நாபோத்தின் மீது பொய் குற்றம் சாட்டி அவனை ஊருக்கு வெளியே ஆள் வைத்து கல்லெறிந்து கொலை செய்கிறார். பின்பு ஆகாப்பிடம் வந்து, இப்பொழுது போய் அதை எடுத்துக்கொள்ளும், அவன் செத்து போனான் என்று சொல்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அநியாயமா நாபோத்தினிடத்தில் இருந்து அபகரித்த அந்த நிலம் ஆகாபிற்கு நிலைக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுக்கு வருகிறது. நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கினது போல உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்பதாக. அதே போல யுத்தத்திற்கு சென்ற ஆகாப் பரிதாபமாக உயிரிழக்கிறான். அங்கே அவனுடைய இரத்தத்தை நாய்கள் வந்து நக்குகிறது. என்ன கொடூரம் பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் எதுவும் நிலைக்காது. சீக்கிரம் பணக்காரராக வேண்டும் என்று மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது. மனைவியின் தூண்டுதலினால் தன் வாழ்க்கையே இழந்து போன ஆகாபை போல நாம் இருக்கக்கூடாது. ஆகாப் அநியாயமாய் சம்பாதித்த சம்பாத்தியம் அவனுக்கு உதவவில்லை. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் நம்மை எச்சரிக்கிறது. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் போதும் என்கின்ற மன நிறைவோடு வாழுவோம். ஒரு நேர்மையான நியாயமான வாழ்க்கை வாழ்ந்து சம்பாதிக்கும் சம்பாத்தியம் அது நமக்கு நிலைக்கும். நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் பரிசுத்தத்தோடு நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஆகாபின் மனைவி பெயர் என்ன? ஏ பத்சேபாள், பி ஏசபேல், சி மாக்காள், டி யாகேல். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆசிய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.